ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெர்பல் டிப்ஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நேச்சுரலாக ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 5 இல்லை ஒரு 6 செம்பருத்தி எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, மருதாணி ஒரு கைப்பிடி அளவு, 2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா ஹேர் ஃபால் ஆகிறது தான். இந்த மாதிரி நீங்கள் தயாரித்து தேய்ச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் ஆகும். இதற்கு சைடு எஃபெக்ட்டும் எதுவும் வராது உங்களுக்கு. இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்க வெந்தயம், மருதாணி, கறிவேப்பிலை, செம்பருத்தி சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு நெல்லிக்காய் இருந்தால் அதுவும் ஒன்று ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 சுற்று விட்டு எடுத்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா பொரிய விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோடனே உங்களுக்கு அப்படியே பபிள்ஸாக வரும். இது பொரிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் போயிடும். பாருங்கள், உங்களுக்கு இப்போயே பச்சை கலரில் வந்திருக்கு. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் மறுநாள்லேருந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே விடுங்க, எதுவும் வடிகட்டாதீங்க. 10 நாள் கழித்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பாட்டிலில் அப்படியே வச்சுக்கோங்க, வடிகட்டாமல் வச்சுக்கோங்க. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ரஞ்சனாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.